வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி. உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, திருமண தடை, கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான எளிமையான பரிகாரம். இது நீங்கள் வீட்டிலே செய்யலாம். செஞ்சிங்கன்னா கொஞ்சம் திருமணம் ஆகாத இருக்குது இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ தோஷம் அந்த ஏதாச்சும் ஒரு தோஷம் இருந்தாலும் கெட்ட நேரம் எது இருந்தாலும் அதெல்லாம் இதுக்கு ஓரளவுக்கு இந்த பரிகாரம் அவங்களுக்கு அந்த கெட்ட நேரத்தில் அந்த தோஷம், அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விடுபட்டு வெளியில் வரலாம். இது வீட்டிலே செய்யலாம். அந்த பரிகாரம் இது எல்லாம் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. இந்த திருமண தடையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, கல்யாணம் நடக்குது இல்லையா, ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்க, உக்காந்துருப்பீங்க. அந்த தாலி கட்டுவாங்க பார்த்தீங்களா, தாலி கட்டும்போது இந்த அர்ச்சதை போடுவாங்க பாரு, அர்ச்சதை போடுறாங்க இல்லையா, அந்த போடுற அரிசி நம்மளுக்கு போகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அர்ச்சதை போடும்போது என்ன பண்ணுறீங்க, போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை அள்ளி என்ன பண்ணுறீங்க, ஒரு பேப்பரு இல்லை ஒரு துணி, ஏதாச்சும் மஞ்சள் துணி, அதில் எடுத்து அந்த அரிசியை அள்ளி போட்டு ஒரு திட்டமான அளவுக்கு உங்களுக்கு கையால் தரையிலேருந்து கூட்டி வாரி கூட அப்படியே கையால் போட்டுங்க. கையால் அள்ளி நீங்கள் அந்த துணியில் வச்சு மடித்து வச்சுக்கிங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் எப்படின்னா, நீங்கள் முன்ன கொஞ்சம் தள்ளி உக்காரணும். நீங்கள் லாஸ்ட்டில் உக்காந்திங்கன்னா அந்த அரிசியை போடுறது உங்கள் கையில் கொடுக்குறாங்களா, அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது. எல்லார் கையாலையும் போடுற அரிசி நம்ம மேலே விழும், அந்த பொண்ணு மாப்பிள்ளை மேலே விழும். அந்த அரிசி தான் நம்மளுக்கு ஓணும். அது நம்ம முன்னே உக்காரணும், கொஞ்சம் தள்ளி முன்னே உக்காந்தோன்னா நம்ம மேலே விழும். ஓடி அந்த அவங்க போடுறது பின்னாடி இந்த போடுறவங்க பூரா நம்ம மேலே விழும், பொண்ணு மாப்பிள்ளை மேலே விழும். அந்த அரிசியை கூட்டி நீங்கள் ஒரு மஞ்சள் துணி இல்லை ஒரு பேப்பர் ஏதாச்சும் ஒன்றுத்தில் இதை அள்ளி என்ன பண்ணுறீங்க, சுருட்டி மடித்து எடுத்து மணி பாக்ஸில் வச்சு எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துன்னு என்ன பண்ணுறீங்க, அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சுத்தி பண்ணணும். எப்படின்னா, தண்ணி இந்த பஞ்ச பாத்திரம் இருக்குது இல்லையா, அதில் தண்ணி லைட்டாக பிடிச்சி அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு என்ன பண்ணுறீங்க, நீர் விளையாடுவாங்க. அந்த அரிசியை பிரித்து வச்சுட்டு சுற்றி நீர் விளையாடு, அது மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து விட்ருங்க. தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே எடுத்து போய் பூஜை ரூமில் வச்சுருங்க. பூஜை ரூமில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 9 நாளைக்கு பூஜை ரூமில் இருக்கணும். இந்த அரிசி எப்படி இருக்கணும்னா, 9 நாளைக்கு இது பூஜை பண்ணணும், படைக்கணும். காலையில் சாயந்தரம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ படைக்கணும். அதை படைக்கும் போதெல்லாம் என்ன பண்ண, இப்போ பொண்ணுக்கு திருமணம் ஆகலையா, நீங்கள் பொண்ணுக்காக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், நாம மந்திரம். அது என்ன மந்திரம்னா, ஓம் சுயவரம் பார்வதியே நமக. இது போல் ஒரு 9 நாளைக்கு 9 ஐட்டம் சொல்லணும். தொடர்ந்து ஒரு 9 ஐட்டம் 9 நாளைக்கு பூஜை பண்ணி படைச்சிக்கின்னு வரணும். அந்த அரிசியை வச்சு ஓம் சுயவர பார்வதி தேவி நமக இதான் சொல்லணும். இப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, பையனுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவசங்கராய நமக. இதேமாரி சொல்லணும். 9 நாளைக்கு 9 ஐட்டம் அதே போல் தொடர்ந்து சொல்லினே வரணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த அரிசியை எடுத்து அவங்கள உட்கார வச்சு என்ன பண்ணுறீங்க, அவங்கள உங்கள் காலில் விழ சொல்லி அது அவங்க தலையில் போடணும். அந்த அரிசி போட்டுட்டு அப்படி அவங்க கிட்ட நம்ம பக்கத்தில் இல்லை, உங்கள் பசங்க கல்யாணம் ஆகிற பசங்க பக்கத்தில் இல்லை, வெளியில் வேலைக்கு போய்க்கிறாங்கன்னா அந்த அரிசியை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுற துணி பீராவில் எதெல்லாம் மடித்து வச்சுருப்பீங்களே, அந்த துணியும் கீழே அந்த அரிசியை வைக்கணும். துணியை மடிப்பில் அந்த அரிசியை வைக்கணும். அப்படி அவங்க வர வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் பலன் அதிகமாக கொடுக்கும். அவங்க தலை மேலே போடணும் அந்த அரிசியை. இப்போ இந்த 9 நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த அரிசியை என்ன பண்ணுறீங்க, அவங்க தலை மேலே போட்டு வாழ்த்தணும். நீங்கள் அது அப்படியே என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு அவங்களுக்கு அந்த தோஷம்லாம் நீங்கள் மாங்கல்ய தோஷம் எல்லாம் நீங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். பொண்ணுக்கும் செய்யலாம். பொண்ணு துணி இருக்குது இல்லையா, பொண்ணு நம்ம வீட்டில் இல்லை, அது வெளியில் தங்கி படிக்குது, இப்போ தங்கி வேலை செய்யுது. நம்ம அந்த பொண்ணுக்கு நம்ம வரம் பார்க்குறோம், கிடைக்கலையா மாப்பிள்ளை பார்க்குறது, அவங்களும் என்ன பண்ணலாம், அதனோட துணி இருக்குது இல்லையா, அதில் வைக்கலாம் அந்த அரிசியை. அது போல் அப்படி வர விருப்பம் இருந்தால் வர வச்சு நீங்கள் அந்த அரிசியை எடுத்து அது தலை மேலே போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். பண்ணிங்கன்னா
கூடிய சீக்கிரத்தில் வந்து திருமண தடையை நீக்கி சுப நிகழ்ச்சி நடக்கும், கல்யாணம் இது கூடி வரும். இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் தான். அந்த பரிகாரம் வந்து நானும் இது போல் சொல்கிறேன். நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.